சிறகடிக்க ஆசை சீரியலில் பொறுத்தளவு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்து எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ட்ரை பண்ணுறாப்புல. ஸ்ருதியை வச்சு கூட பார்த்திங்கன்னா நகைக்கடையிலேருந்து ஃபோன் பண்ணுற மாதிரி மனோஜுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனால் சுதாரிச்சுக்கிட்ட மனோஜ் நாங்களாம் எதுவுமே எடுக்கவே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சமாளிச்சிட்றாப்புல. நேராக விஜயாக்கிட்டேயும் மனோஜ் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னைய கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்து தான் இதுமாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, எப்படியாச்சும் தங்க நகையை கொண்டு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பார்வதிக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிச்சிடணும், எப்படியா இருந்தாலும் பார்வதிக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது அப்படிங்கிறது நம்ம முத்துவும் மீனாவும் நம்புகிறாங்க. ஸோ பார்வதிக்கிட்ட போய் கேட்கும்பொழுது பார்வதியும் உண்மையை சொல்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஆனால் அங்கே வர்ற விஜயா அதையும் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இப்போ முத்து மீனாவுக்கு கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உண்மை தெரிய வராது. உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம முத்துவுக்கு நல்லாவே தெரியுது. இந்த மனோஜும் விஜயாவும் சேர்ந்துக்கிட்டு தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லை இல்லையா? அந்த ஆதாரத்துக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம முத்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த சீரியலை பொறுத்தளவு எப்போ பார்த்தாலும் இந்த வில்லிங்க ஜெயிச்சுக்கிட்டேயும் தப்பிச்சுக்கிட்டேவும் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம முத்து மீனாவும் கஷ்டப்படுற மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போ தான் கொஞ்சம் மாற்றி காமிப்பாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.